Psalm 51 verse 12. Verse 12. 12வது வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 51:12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவன் தாமே இந்த வசனம் ஆசிரியத்து நாம் அனைவரோடும் கூட பேசுவாராக. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை, வாட் இஸ் தி சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை குறித்து நாம் இங்கே 51ஆம் சங்கீதத்தில் முகப்புரையில் வாசிக்கிறோம். பச்சைவாளிடத்திலே தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். Was a writer, the writer is the psalmist King David. King David தான் இதை எழுதினார் என்று சொல்லி பார்க்கணும். எப்பொழுது என்று சொன்னால் பத்சேபாள் என்பவரிடத்துல அவன் என்ன செய்யறான்? அடல்ட்ரி. he caught in adultery. அவன் வந்து பத்சேபாள் இடத்துல விபச்சாரம் செய்து பிறகு மனம் வருந்துகிறான். அவன் மனம் வருந்தி பாடின பாடலாக இருக்கிறது. அவன் மனம் வருந்தி அவன் பாடுகிறான். சங்கீதம் 51 அவன் மனம் வருந்தி கர்த்தாவே மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் பாட்டை பாடுகிறான். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறான். என்னை மீட்டுருவாக்கும், ரெஸ்டோர் மீ என்று சொல்கிறான். மீட்டுருவாக்கும் அல்லது திரும்ப கட்டும், மீட்டுருவாக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு பாவி பாடுகிற பாடல் அல்ல. இது ஒரு பாவி பாடுகிற பாடல் அல்ல. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தில் விழுவது சகஜம். தவறி போய் விழுகிறான். அப்போ திரும்பவுமாக கட்டப்படணும். பாவத்தில் திரும்பவும் நாம் விழும்பொழுது திரும்பவுமாக ஆண்டவர் என்ன செய்யறது? ரெஸ்டோர் பண்றார். மீட்டுருவாக்கம் செய்கிறார், திரும்ப கட்டுகிறார். ரெஸ்டோர் என்ற வார்த்தை மிக நேர்த்தியாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே 51:12 கூட அங்கே நான் வாசிக்கிறோம். உங்களுடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்ததுனாக்கா, அவன் ரட்சிக்கப்பட்ட புதிதில் இந்த ரட்சண்ய சந்தோஷம் அவன் இடத்துல இருந்தது. This joy of salvation he had when he was given himself fully unto the Lord. அவன் முழுவதுமாக கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது அவனுக்குள்ளாக என்ன வைத்தார்? ரட்சண்யத்தின் சந்தோஷம், the joy of salvation. ரட்சிப்பு வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாராவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை வருத்தமா நினைக்கிறீங்களா? துக்கமா நினைக்கிறீங்களா? ஏன்டா இவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம், இவர் ஏன் நம்ம தேவனா இருக்கிறாருன்னு பேச துக்கப்பட்டீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டது வந்து நமக்கு என்னத்தை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது. ஜாய் என்று பார்க்கிறோம். ரட்சணியின் சந்தோஷம், இந்த ரட்சிப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. தாவீது கூட கர்த்தரை அவருடைய சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு என்ன கிடைச்சிருந்தது? ரட்சணியத்தின் சந்தோஷம். அவன் பாவம் செய்த பொழுது அது நிமித்தமாக அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் அவன் இடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போயிடுச்சு. அவன் சந்தோஷமா இல்லை, மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறான், வேதனைக்குள்ளாக இருக்கிறான், கவலையா இருக்கிறான். ஏன்? அவன் பெற்ற சந்தோஷம் அவன் இடத்துல இல்லை, தேவன் அவன் இடத்துல இல்லை. அவர் எடுக்கப்பட்டு போய்விட்டார், அந்த சந்தோஷம் அவன் இடத்துல போய்விட்டது. ஆகவே அவன் என்ன செய்யறான்? கதறான், துடிக்கிறான். எப்படியாவது திரும்ப I have to restore my relationship with the Lord. தேவாதி தேவனோடு கூட எனக்கு திரும்பவுமாக நான் அவரோடு கூட போய் இணையணும், அவரோடு கூட நான் கட்டப்படணும், அவரோடு கூட நான் ஸ்திரப்படணும் என்று சொல்லி அவன் வாஞ்சிக்கிறான், கதறி துடிக்கிறான். அதனுடைய விளைவுதான் சங்கீதம் 51. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவுமாக தார், திரும்பவுமாக. once again give unto me the joy of salvation. நான் முன்பாக நான் இருந்தேனே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தேனே, பாவத்தின் நிமித்தமாக என்னிடத்திலிருந்து எடுபட்டு போயிடுச்சே, அந்த சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 23 Psalm 23 verse 3 வாசிங்க. அவரின் ஆத்துமாவை தேற்றி என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் I will restore thy soul என்று போடப்பட்டிருக்கு. அப்படிதானே போடப்பட்டிருக்கு? வாசிங்க. He restored my soul.
தேற்றி கிடையாது. தேற்றினா கம்ஃபர்ட் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கு, he is restore my soul. என் ஆத்மாவை அவர் என்ன செய்யறாரு? திரும்பவுமாக அவரிடத்திலே சேர்த்துக் கொள்கிறார். நம்ம தேவன் திரும்பவுமாக உன்னை கட்டுகிறார், திரும்பவுமாக உன்னை சேர்த்துக் கொள்கிறார். நீ பாவத்திலே ஜீவிக்க வேண்டும், நீ அவரை விட்டு தூரமா இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு அழகான ஒரு பில்டிங் இருக்குது. நாளடைவில் என்ன ஆகும்? எப்பவுமே அது அழகு பொலிவெல்லாம் இருக்குமா? என்ன செய்யும்? ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதனுடைய லிமிட்டேஷன் பீரியட் இருக்கு. 50 வருடங்கள், 60 வருடங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்ப என்ன செய்வான் அவன்? அதை இன்ஜினியர்கிட்ட போய் பார்க்கும்போது இன்ஜினியர் என்ன சொல்லுவாரு? இதை இடிச்சுட்டு புதுசா கட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் அந்த மனுஷனுக்கு அந்த பில்டிங் மேல ரொம்ப நேசம். சில பேர் சில வீடுகள் மேல், தங்களுடைய வீடுகள் மீது அதிக பிரியம் வைத்திருப்பாங்க. சில பேர் தன்னுடைய கார் மீது ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க. செகண்ட் ஆனால் விற்க கூட மாட்டாங்க. ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நான் கூட ஒரு வண்டி வச்சிருக்கேன், அது பிரியதுக்கு திரும்ப திரும்ப அதை என்ன பண்றேன்? ரெஸ்டோர் பண்றேன். ஏதாவது செய்ய முடியுமா, அதாவது செய்ய முடியுமா? ஏன்? எனக்கு அந்த வண்டிக்கு ஒரு தொடர்பு, எனக்கு அந்த வீட்டுக்கு ஒரு தொடர்பு, எனக்கும் என்னுடைய காருக்கும் தொடர்பு. அது என்ன பண்றேன்? வேண்டாம், இன்ஜினியர் சொல்றேன், வேண்டாம், டோன்ட் demolish this building because my heart is in that building. I love it. Each and every place of the building is very important to me. ஒவ்வொரு ரூமும், ஒவ்வொரு பகுதியும் எனக்கு பரிச்சயமான பகுதிகள். நான் அதை விட்டு வரவில்லை. அப்படி என்ன செய்யறாங்க? ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க. அப்படின்னா ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதை காட்டிலும் அதை திரும்ப மீட்டுருவாக்கம் செய்வது, அதை இடிச்சுட்டு ஒரு பில்டிங்கே கட்டிடலாம். இவன் போட்டு கொடுக்குற லிஸ்ட் எப்படி இருக்குது, காஸ்ட் பிரைஸ், அதை திரும்பவுமாக அதை கட்டுவது என்பது, திரும்பவுமாக பழைய நிலைமை கொண்டு வருவது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது ஒரு புது பில்டிங்கை கட்டிடலாம். ஆனாலும் கூட என்ன சொல்றாரு? இல்ல, அந்த பில்டிங் தான் வேணும், பணம் போனா பரவாயில்ல, அது என்னுடைய பில்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்? அந்த ஓனருக்கு, அந்த எஜமானுக்கு, அந்த பில்டிங்கோடைய சொந்தக்காரனுக்கு அந்த பில்டிங் மேல இருக்கிற பிரியம். கார் கூட அதிக பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அது திரும்ப ரீபெயிண்ட் பண்ணி, ரீபோர் பண்ணி அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? ரெஸ்டோரேஷன் அந்த வார்த்தை தான், மீட்டு உருவாக்குதல். கர்த்தர் கூட நீங்க இப்படியா போயிடுங்கன்னு சொல்லி ஒரு நாளும் உங்களை விடவே மாட்டார். இஸ் a lord of restoration. எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை பாருங்க. you are the lord of restoration. உங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு விரும்புறார். உங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணணும். எப்படியாவது உங்களை அரவணைத்துக் கொள்ளணும், எப்படியாவது உங்களை அவர்கிட்ட வைத்துக் கொள்ளணும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானை குறித்து வாசிக்கிறோம். அவன் யாரு? சீரிய படைத்தலைவன், சீரிய நாட்டினுடைய படைத்தலைவன். அவன் மூலமாக வெற்றிகள் சீரிய நாடு பெற்றது. நாகமான் என்ன, அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக இஸ்ரவேல் நாட்டுக்கு அவன் வந்தபொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கி எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு போர் வீரனுடைய சரீரம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்கும். கைகளை பிடிச்சா சில பேர் பிரைஸ் எல்லாம் சொல்லி கையை பிடிப்பாங்க. எனக்கு எப்படி இருக்கு? வலிக்கும். என் கை ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது பேனா பிடிச்ச கை. சில பேர்லாம் கடுமையான வேலை செய்யறாங்கல்ல, அவங்க கையெல்லாம் பிடிச்சா கை எனக்கு வலி, கரடு முரடா இருக்கும் கை. ஒரு போர் வீரனுடைய தோள்கள், அவனுடைய மார்புகள், அவனுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? நல்லா வளர்த்து இதா இருக்கும். விழுப்புண்கள் பட்டு, விழுப்புண்ணா என்ன? ஸ்கார், வூண்ட்ஸ் இருக்கும்ல, கத்தி மற்ற காரியங்கள் பட்டு விழுப்புண்கள் இருக்கும் ஒரு போர் வீரனுடைய சரீரம். அவனுக்கு குஷ்டரோகம். அவன் தன் குஷ்டரோகம் நீங்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே போகிறான், தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். அவனிடத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? யோர்தான் நதியிலே 7 தடவை நீ மூழ்கி எழுந்திருக்கணும்னு சொன்னான். முதல்ல ஒத்துக்கல. எங்களுடைய நதிகள் இருக்கிறது சீரிய நாட்டில், அப்பனாவும் பார்ப்பராவும் இருக்கின்றன. அந்த நதிகள் சிறந்த நதிகள், அதுல போய் குளிச்சுக்கு போறேன், இதுல என்ன குளிக்கிறது, இதுல என்ன மூழ்கி எழுந்திருக்கிறது என்று சொல்லி அவனை அலட்சியம் பண்ணினான். அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்ல கேட்டு யோர்தானிலே 7 தரம் மூழ்கி இருந்தான். 7ஆம் தரம் முழுகும் பொழுது அவனுடைய சரீரம் எப்படியாக மாறிச்சு? குழந்தை எப்படி இருக்கான்?
போர் வீரனுடைய சரீரம் எப்படி இருக்கும்? இப்பதான் பிறந்த குழந்தை மாதிரி அவன் சரீரம் மாற்ற வளர்த்தியா இருக்கிறான், ஒரு போர் வீரனை போல இருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரம் எப்படி இருக்கிறது? குழந்தையின் சரீரம் போல இருக்கு. சரீரத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கூட எப்படி இருக்கான்? புதிதான பார்ட்ஸா வச்சிருப்பாரு. ஹார்ட் புதுசா இருக்கும், கிட்னி புதுசா இருக்கும், லங்ஸ் புதுசா இருக்கும், கல்லீரல் புதுசா இருக்கும். சரீரத்தை இந்த தோலை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மூழ்கி எழுந்த உடனே அவனுடைய உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் தான் புதுசா இருக்கும். இப்போ 50 வயது எனக்கு ஆகிவிட்டது, என் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கான்? அதுக்கு பர்சன்டேஜ் போட வேண்டாம். 75% ஒர்க்கிங் கண்டிஷன், 50% கிட்னி வேலை செய்யுது, லிவர் இவ்வளவுதான் வேலை செய்யுது என்று சொல்லி பர்சன்டேஜ் போடுவாங்க. குழந்தையனுடைய அந்த ஆர்கன் ஃபுல்லி ஒர்க்கிங் இல்லையா? அதான் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் செய்கிற காரியம். He restoreth us. He restoreth my soul. என் ஆத்துமாவை அவர் என்ன செய்யறாரு? He restoreth, மீட்டு உருவாக்கம் செய்கிறார், மீண்டுமாக கட்டுகிறார். சகோதரன் சகோதரி, நீ எப்பேற்பட்ட தூரத்தில் இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை விட்டு போயிருந்தாலும் சரி, அவருடைய அன்பை ருசித்து இப்பொழுது அவரை மறுதளித்தாலும் சரி, அவர் காத்து கொண்டு நிற்கிறார். In order to restore you, அவரை உன்னை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 42 verse 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுக்கு முன்னிருந்ததை பார்க்கலாம் இரண்டத்தனையாக திருப்பி கொடுத்தார். அதுதான் ரெஸ்டோரேஷன். யோபு தான் இழந்தது எல்லாவற்றையுமே திரும்பவுமாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கலாம். அதான் ரெஸ்டோர்ட். He restored fully. He restored additionally என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். சங்கீதம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். Psalm 30 verse 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை கட்டினீர். சாக்லாத் எல்லாம் எடுத்துட்டார். இப்பொழுது மகிழ்ச்சியால என்ன பண்ணாரு? அவர் கட்டினார் என்று சொல்லி பாருங்க. 3 காரியங்களை குறித்து இந்த ரெஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய மீட்டு உருவாக்குதல் என்பதை குறித்து 3 காரியங்களை பார்த்து நாம் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல நாம ஒருவரை குறித்து நாம பார்க்கிறோம். பாருங்க, இங்க எல்லாம் பாருங்க, கதை கேளுங்க, படிக்க வேணாம், எல்லாம் பாருங்க. லுக் அட் டு மீ. இங்க தாவீது ராஜனாக அவர் ராஜ்யபாரம் ஏற்கிறார். யாருடைய ராஜ்யபாரம்? முதல்ல யாரு? சவுலுடைய குமாரன் பேர் என்ன? யோனாத்தான். யோனாத்தானும் சவுலும் எங்கே அவர்கள் வெட்டுண்டு மரித்து போனார்கள். இப்போது ராஜ்யபாரத்துக்கு யார் வரா? தாவீது is going to reign the kingdom of Israel என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் நல்ல உறவு இருந்ததா? என்ன உறவு? பகை உறவு. எப்ப யாவம் கிடைப்பான்னு பார்த்து வெற்ற உறவு, எனிமி என்ற அந்த நிலைமையில இருந்தார்கள். இப்ப ராஜபாரத்துக்கு வந்த உடனே தாவீது அதெல்லாம் மன்னிச்சான். யாரை மன்னிச்சான்? சவுலை மன்னித்தான். எல்லாரையும் மன்னித்து அவன் என்ன சொன்னா, நான் என்ன பண்ணணும்? I want to show mercy to the family of King Saul என்று சொல்றான். சவுலுக்கு அவன் குடும்பத்தாருக்கு நான் என்ன செய்ய போறேன்? கிருபையை காட்ட போகிறேன் என்று சொல்றான். யோனாத்தானுக்கு நான் காட்ட போகிறேன் என்று சொல்றார். யோனாத்தான் யாரு? சவுலுடைய குமாரன். யாராவது மீண்டு இருக்கிறார்களா? அப்போதான் எப்படின்னாக்கா, ஒரு ராஜா ஒரு ராஜ்யபாரத்துக்கு வரும்பொழுது குமாரர் மனைவிமார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வெட்டி போட்டுருவாங்க. அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க. இதான் அப்ப ட்ரெடிஷன். இப்ப ராஜ்யபாரத்துக்கு வந்த பிறகு அவன் கேட்கிறான், யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? நான் சவுலுக்கு யோனாத்தானுக்கு நான் என்ன செய்யணும்? நான் கிருபையை பாராட்டணும்னு சொல்லி கேட்கும்போது
சீபா என்ற ஒரு மனுஷன் வரான். அவன் யார் என்று சொன்னால் யோனாத்தானுடைய குமாரனாகிய மேபிபோசேத்துடைய வேலைக்காரன். இது சர்வெண்ட் ஆஃப் மேபிபோசேத். மேபிபோசேத் இஸ் த சன் ஆஃப் ஜொனாத்தன். ஆகவே அவன் வருகிறான், வந்து சொல்றான், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மேபிபோசேத், யோனாத்தானுடைய குமாரன். அப்படி என்றால் சவுலுடைய பேரன் இருக்கிறான், கிராண்ட்சன் இருக்கிறான். அவனுக்கு நீங்க இரக்கம் காட்டலாம். அவன் எப்படிப்பட்டு இருக்கிறான்? பயந்து போயிருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான், முடவனாக இருக்கிறான். முடவன் என்றால் ஒரு கால் கூட முடவனாக இருக்க முடியும், ரெண்டு காலுமே அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முடவை தன்மையில் இருக்கிறான் என்று சொன்னபொழுது அவனுக்கு நான் இரக்கம் காட்டும்படி அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்றான். யாரு? எனிமியோட பேரன், எனிமியோட பேரன், எதிரானுடைய மகன். இவனுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்க, 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேதிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபொழுது முகம் கூப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேதிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். எப்படி கூப்பிடுறான்? பேர் சொல்லி கூப்பிடுறான். பேர் சொல்லி யார் கூப்பிடுவார்? நம்ம ஆண்டவர் தான் நம்மை கூப்பிடுவார். அவன் வெறுக்கப்படத்தக்கவனாக இருக்கும் பொழுதும், அவன் அடிமையானவனாக இருக்கும் பொழுதும், அவனுக்கு அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னாலும் தாவீது அவனிடத்துல அவன் பேரை சொல்லி கேட்கிறான். பாருங்க, நான் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. 7ஆம் வசனம். உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். I will restore all the lands, all the properties of Jonathan. உன்னுடைய தகப்பனாகிய யோனாத்தானுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுப்பேன். நீ எங்க இருப்ப? என்னுடைய பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பான். நான் எப்பெல்லாம் நான் பேங்க்வெட்ல உட்கார்ந்து இருக்கணும், எப்பெல்லாம் சாப்பிடுவானோ. யாருக்கு ஒரு சேர் இருக்கு? மேதிபோசேத்துக்கு ஒரு சேர் போட்டு அவனுக்கும் ராஜா என்ன சாப்பிடுறாரோ அந்த உணவை யார் சாப்பிடணும்? எவ்வளவு பெரிய கிருபையை மேதிபோசேத்துக்கு தாவீது காட்டினார். அதுக்கு பாக்கியமான மேதிபோசேத்து இல்ல. ஏன்? பிசிக்கலா கூட அவன் என்னது, அவன் உருக்குலைந்து போயிருக்கிறான். சரீர பிரகாரமா 2 கால் இல்லை. யாராவது முடமா போனானாக்கா நம்ம பரிதாபப்படுறாங்க. கொஞ்சம் பேர் தான் பரிதாபப்படுறாங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க? நொண்டி போறான், கூடம் போறான் என்று சொல்லி என்ன பண்றாங்க? கிண்டல் பண்றாங்க. வயசானவங்க போனாங்கன்னா வயசானவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தூஷிக்கிறவங்க. அப்படியே பிசிக்கலி அவங்க ஏபிளா இல்லாம இருக்கிற ஜனங்க இன்னும் அவர்கள் பயங்கரா இருக்கும் பொழுது, பயங்கப்படத்தக்கவர்களாக இருக்கும் பொழுது எவ்வளவு கோபம் வரும். ஆனாலும் கூட தாவீது அவனுடைய நிலங்களை எல்லாம் கொடுத்தான். சீபா என்ற வேலைக்காரன், நீயும் உன் வீட்டாரும் அவனுடைய நிலங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அதனுடைய வருவாயை அவனுக்கு கொடுங்க என்று சொல்றான். மாத்திரமல்லாமல் தாவீது சொல்கிறான், இவன் என்னுடைய மேஜையில நித்தமும் அப்பம் புசிப்பான், அசனம் பண்ணுவான் என்று சொல்றான். அது எத்தனை தடவை சொல்றாரு? என் மேஜையில நீ அப்பம் புசிப்ப, என் மேஜையில அப்பம் புசிப்ப. ஒரு தடவை சொல்ல, இந்த அதிகாரத்துல 4 தடவை சொல்றாரு. 7ஆம் வசனம், 10ஆம் வசனம். பாருங்க, 10ஆம் வசனம் பிற்பகுதி, என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். 11ஆவது வசனம், என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். பாருங்க, அங்கே 12ஆவது வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம், மேதிபோசேத் ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணவனாய் இருந்தபடினார். பாருங்க, இதுவே திருப்ப திருப்ப சொல்றார். ஒரு பையனுக்கு என்ன பாராட்டுறாரு? அன்பை பாராட்டி அவனை மன்னித்து அவனுடைய பழைய நிலைமை கொண்டு வந்து தாவீது என்ன செய்யறாரு? அவருடைய பந்தியிலே அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார், இடம் கொடுக்கிறார். எப்பப்பெல்லாம் பந்தி இருக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன இருக்கு? மேதிபோசேத்துக்கு ஒரு இடம் உண்டு. 4 முறை சொல்கிறார். 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், மாத்திரமல்ல 13ஆவது வசனம், 4 முறை சொல்றார். இப்ப நம்ம காலையில வர்ஷிப்ல பார்த்தோம். இங்க பாருங்க, நம்ம யாரு? பகிர்ந்தப்படவர்கள். முற்காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் துன்மார்க்கர்கள் இல்லையா? நாம் கீழ்ப்படியாதவர்கள். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? இந்த வசனப்படி ரெஸ்டோர் பண்றாரு. ரெஸ்டோர் பண்ணி அவருடைய பந்தியில் என்ன பண்றாரு?
அசனம் பண்ணும்படியாக வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் பந்தியிலே பங்கு பெறும்படியாக கொடுக்கிறார். மேபிபோசேத்துக்கு தாவீது பாராட்டின கிருபையை காட்டிலும் எப்பப்பெல்லாம் பந்தி இருக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதுல பங்கு பெற முடியும். கீழே ஒரு பந்தி கொடுக்குறாங்க, அது பந்திக்கு பேர் என்ன, லவ் ஃபீஸ்ட். அதுல நீங்க பங்கு பெறலாம், பங்கு பெறாம போகலாம். ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் இதுல என்ன பண்ணணும், பங்கு பெறணும். எப்பப்பெல்லாம் பந்தி வைக்கப்படுதோ, தாவீது எப்பப்பெல்லாம் பந்தியை வைத்தானோ, எப்பப்பெல்லாம் சாப்பிட்டானோ அப்பெல்லாம் மேபிபோசேத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தான். உட்கார்ந்து ராஜ போஜனத்துல பங்கு பெறும்படியாக செய்தான். அவனுக்கு 2 காலம் இல்லை. அவன் யாரு, ஒரு பகைஞனின் மகன். எல்லாவற்றையும் மன்னித்து அவனை திரும்பவும் கட்டினான் என்று சொல்ல பாருங்க. ராஜகுமாரர்கள் சாப்பிடக்கூடிய இடத்துல மேபிபோசேத்தும் அவன் போஜனம் பண்ணான் என்று சொல்லி 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேபிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். யார போல? அப்போ ராஜாக்கள்லாம் பேங்க்வெட் வச்சாக்கா என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்றவங்க இருப்பாங்களா, உணவு அப்படியே வந்துடும், அங்க பரிமாறத்துக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எங்க போனாரு, இங்கிலாந்துக்கு போனாரு. போன போது அங்க இந்த பிரின்ஸ் இருக்காரு, ராஜா கிங், அவர் என்ன பண்ணாரு, பெரிய பேங்க்வெட் பண்ணாரு. அது பாத்தீங்களா டிவில பார்க்க. அங்க எப்படி பெரிய ஹால், பிரதானிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரசிடென்ட் உட்கார்ந்து இருக்காரு. சேரை இழுக்கிறதுக்கு ஒரு ஆளு, சேர் நம்மனா ஒரு டேபிள்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், நாமே சேரை தள்ளிட்டு போய் உட்காந்துக்குவாங்க. இன்னும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் இப்பெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு நேரமும் உங்க சேரே ஒருத்தன் பிடிச்சி பின்னாடி இழுத்துடலாம். ஏன் வருஷம்லாம் நிக்கிறாங்க, பின்னாடி இழுத்து நம்ம கீழே தள்ளி விடுறோம், சாப்பிட்டு முடிக்கவே முடியல. அங்க பார்க்கும்போது என்ன, அந்த சேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அங்க வைனை ஊத்துறதுக்கு ஒரு ஆளு, சர்வ் பண்றதுக்கு ஒரு ஆளு. இப்படி திரும்பினாக்கா என்னன்னு கேட்கறதுக்கு பந்தி விசாரிப்புக்காரர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு பந்தின்னா பந்தி விசாரிப்புக்காரர்கள் இருப்பார்கள், பந்தியை கொடுப்பவர்கள் இருப்பார்கள், அதை தொடைப்பவர்கள் இருப்பார்கள். மேபிபோசேத் இதுல ஏதாவது ஒரு ஆளா வந்து நியமிச்சிருக்கலாமா, நியமிச்சிருக்கலாம். ஏன், அவன் பகைஞனின் மகன், அவனுக்கு கால்கள் இல்லை, அசட்டை பண்ணக்கூடிய மகன். ஆனாலும் கூட தாவீது அங்க என்ன சொல்றார், ராஜகுமாரர்களில் ஒருவனாக அவனை கனம் பண்ணி தன்னுடைய பந்தியிலே அவனுக்கு பந்தியை கொடுத்தார். நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, அவருடைய பந்தியில கொடுத்து நம்மை மீட்டு உருவாக்கம் செய்து பந்தியில பங்கு பெறும்படியாக நமக்கு வாய்ப்பு கொடுத்து, எவ்வளவு பேர் நம்ம அதுதான் செய்யறோம், அந்த பந்தியை அசட்டை பண்ணி நாம் பங்கு பெறாமல் போகிறோம். அதுக்கு தேவனுக்கு பிரியமா இல்லை. அதிலே பங்கு பெற வேண்டும். மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்ட those who are restored, those whose souls are restored must partake in the table. இதுல பங்கு பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இரண்டாவது உதாரணமாக லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம், லூக் சாப்டர் 15. இந்த அதிகாரம் முழுவதுமாகவே இந்த ரெஸ்டோரேஷனை பற்றி தான் சொல்லுது. மீட்டு உருவாக்கம் அல்லது திரும்ப கட்டப்படுதலை குறித்து இது சொல்லுகிறது. இந்த அதிகாரம் முழுவதுமாக சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒன்று காணாமல் போயிற்று. அது காணாமல் போவதற்கு முன்பாக யாருக்கு இருந்தது, தேவன் இடத்துல இருந்ததா, மேற்பன் இடத்துல இருந்தது. அப்போ அந்த அது அவனுக்கு சொந்தமானதா இருந்தது இல்லையா. மேய்ப்பன் இடத்துல அந்த 100 ஆடும் மேய்ப்பனுக்கு சொந்தமா இல்லையா, 100 ஆடு சொந்தம். ஆகவே அந்த 100 ஆட்டையும் கொண்டு சென்று அவன் மேய்க்கிறான். அப்பொழுது ஒரு ஆடு தாந்தோண்டித்தனமாக மேய்ப்பனை அசட்டை பண்ணாமல், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சது, அந்த ஆடு நேரடியாக என்ன பண்ணுச்சு, அது அவனை விட்டு விலகி ஓடினது என்று சொல்லி பார்க்க. ஆகவே அந்த ஆடு அவனை விட்டு போனது. அந்த ஆடு போவதற்கு முன்பாக அந்த மேய்ப்பனுக்கு சொந்தமா இல்லையா, அது பாவிகள். ஆனா பாவத்தை செய்தது, அவர் கீழ்ப்படியாமை செய்து அதை அவனை விட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த 99 ஆட்டை விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன செய்யறாரு, நாம கூட அவரை விட்டு போனாலும் கூட அவர் என்ன செய்யறாரு, நம்மை தேடி
வருகிற தேவனாக. அவரை விட்டு தூரம் போனாலும் கூட அவர் என்ன செய்கிறாரு? தூரமாய் நான் அலைந்தேன், தேவனின்றி தீரிந்தேன். தூரமாய் நான் அலைந்தேன், தேவனின்றி தீரிந்தேன். அன்பையோ நான் அறியாதிருந்தேன், இயேசு என்னை நேசித்தார், பாசமாக ரட்சித்தார், பாதத்தை வேண்டினதார், பாரம் என்னில் நீக்கினார், இயேசு என்னை நேசித்தார். தூரமாய் அலைந்தாலும் கூட, அவரை விட்டு நீ போனாலும் கூட அவர் என்ன செய்யறாரு? உன்னை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். எதுக்காக? in order to restore, in order to establish you. உன்னை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த, திரும்பவும் கட்ட, மீட்டு உருவாக்கம் செய்யத்தக்கதாக உன்னை தேடி வருகிற தேவன். நீ அவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, உன்னை அவர் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்யறாரு? திரும்பவும் கட்டுறாரு. நீ அவரால ரட்சிக்கப்படாதபடிக்கு நீ எங்கேயுமே போகவே முடியாது. அதாவது தாவீது சொல்றாரு, நான் வானத்தில் ஏறினாலும், நான் வானத்திலே ஏறினாலும் கூட எங்க இருக்காரு? ஆண்டவர் அங்க பக்கத்துல நிற்கிறார். நான் பூமியில, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே அவரிடத்திலிருந்து நாம் ஒழித்துக் கொள்ள முடியுமா? நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன், என்னிடத்துல இருந்து ஒருவர் ஒழித்துக் கொள்ள முடியுமா? இந்த ஆண்டவர்கிட்ட நான் ஒழிச்சுக்குவேன். ஒருவேளை புருஷன்கிட்ட இருந்து ஒழிக்கலாம், மனைவி புருஷன்கிட்ட இருந்து சில காரியங்கள் ஒழிக்கலாம், புருஷனும் மனைவிட்ட இருந்து சில காரியங்களை ஒழித்து வைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகள் தவறு செய்து பெற்றோரும் கண்டுபிடிக்க முடியாது, செய்யலாம், மனுஷர்கள் தான். ஆனால் தேவனிடத்துல ஒழிக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. மறைத்து வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து, அது ஆங்கிலத்தில் மிக நேர்த்தியாக ரெயின்ஸ் ஆஃப் த ஹார்ட் போடக்கூடாது, அது ஹார்ட்னு போடுறது, ரெயின்ஸ் ஆஃப் த ஹார்ட். அவர் உள்ள போய் பார்க்கிறாராம், உள்ள போய் அவர் என்ன இருக்குன்னு பார்க்கிறாராம். உன்னுடைய வாயில சொல் பரவாதற்கு முன்பாகவும் உன் மூளை அறிவில யோசனைகள் தோன்றுவதற்கு முன்பாக நீ என்ன யோசிக்க போற, நீ என்ன பேச போறன்னு அவருக்கு என்னது? அவருக்கு தெரியாது. நீ என்ன பேச போற, இப்ப என்ன பேச போறன்னு அவருக்கு தெரியும். நம்ம சொன்னாதானே மற்றவங்களுக்கு தெரியும், பேசினாதானே மற்றவங்களுக்கு தெரியும். அவருக்கு அப்படி இல்லை. நீ யோசனை பண்ணி அதை பேசணும்னு நினைக்கிற பாரு, அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன பேச போற. ஆனாதான் அவர் சொல்றாரு, உன் வாயில வார்த்தை நான் போடுறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. The reins of your heart he knows very well. அவர் இடத்துல நீ ஒளித்து வைத்துக் கொள்ள முடியாது. He want to restore you. உன்னை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக நீ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நீ அவரை விட்டு எங்கே போனாலும் சரி, அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஏன்? உன்னை என் ஆத்மாவை தேற்றி he restored my soul என்று 23 சங்கீதத்தில் வாசிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அதுவே 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு 99 ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டின் பின்னாக போகிறார். போய் அந்த ஆட்டோட காதை பிடிச்சி திரும்பி 2 சுத்தி எங்க போன, 99 ஆடு எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியல, நேரம் வேற இருட்டி போச்சு, உங்களெல்லாம் பட்டியல போய் அடைக்கலாம், என்னை விட்டு எங்க போனேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை மேய்க்கிறவங்க தடி வச்சிருப்பாங்க, அதால அடிச்சுக்கிட்டே வந்தாரா? என்ன செஞ்சாரு? அப்படியே கட்டி அணைச்சு என்ன பண்ணாரு? இந்த பக்கம் 2 கால், இந்த பக்கம் 2 கால் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு? கவலையோடு வந்தாரா? எப்படி வந்தாரு? சந்தோஷமா வந்து நண்பர்களை கூட்டு சொல்றாரு, வேற தொலைஞ்சி போச்சு, இங்க பாரு என் தோல்ல யாரு இருக்கா தெரியுமா? திருட்டு பையன், என்னை விட்டு ஓடின மகன். ஆனாலும் கூட அவனை மார்புல சுமக்கல, தோல் மேல குழந்தை தகப்பன் தன் பிள்ளையை தோலில் சுமப்பது போல அந்த ஆட்டை என்ன பண்ணிருக்காங்க? அந்த மேய்ப்பேன் தோலிலே சுமந்த. யாரு நல்லா ஆடாது? 99 ஒழுங்கா தானே இருக்குது, நீ மட்டும் உனக்கு மட்டும் என்ன திருவி, உனக்கு மட்டும் என்ன திருச்சி புத்தி, உனக்கு மட்டும் என்ன அந்த விதமான புத்தி? நீ போன உன்னை எப்படி அடிச்சிருக்கணும் மேய்ப்பேன், உன்னை என்ன பண்ண உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பியிருக்கணும், காதை பிடிச்சி திரி வைக்கணும்.
உன்னை தனியா அழைச்சிருக்கணும் பட்டியல, உன்னை கொடுமையே படுத்தல, தோல்ல சுமக்கிற. அடுத்து ஒரு ஸ்திரீக்கு 10 காசுகள் கொடுக்கப்பட்டது, 10 வெள்ளி காசுகள் கொடுக்கப்பட்டது, 1 தொலைஞ்சிடுச்சு. அப்ப என்ன பண்ண அந்த ஸ்திரீ? விலகு ஏற்றி தேடி கட்டு கீழே, அது கீழே, பீரோ கீழே, எல்லா கீழையும் விலகு கொடுத்து தேடி என்ன பண்ணா? எல்லாரும் தேடத்துக்கு எல்லாம் கொண்டாடா இல்ல கண்டுபிடித்த பிறகுதான் கூப்பிடுறா. கண்டுபிடித்த பிறகு இந்த வெள்ளி காசை நாங்கள், ஏன் வெள்ளி காசு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, மேரேஜில் மற்றவர்கள் திருமணம் செய்யும் போது என்ன பண்ணாங்க, தலையில பரிவட்டமா என்ன இருக்கு, காயினா கட்டுறாங்கல்ல, பட்டம். இன்னும் இந்த பட்டமா, பிஎஸ்சி எம்எஸ்சி பட்டமா கொடுக்குறாங்க, அது பேர் பட்டம், காயின். அவங்களுடைய நீ பட்டம் கட்டினியா, நான் உனக்கு பட்டம் கட்டுறேன்னு அந்த மாதிரி பட்டம் வந்து கட்டுறாங்க இல்லையா, ஒரு பொண்ணுல வச்சு தலையில கட்டுறாங்க. அது போல இஸ்ரேல் நாட்டில் உண்டு. அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தபோது அது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த விதமான காசுகளை தலையில கட்டியிருப்பாங்க. அதுக்கு எத்தனை காசு கட்டிருக்குன்னா 10 வெள்ளி காசு கட்டிருக்கு. திருமண சமயத்துல கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வெள்ளி காசுகள் அது கிடைத்திருக்கும், வெளியில கொலுசு கிடைச்சிருக்கும், வெளியில ஆபரணங்கள் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? அந்த 10 காசு, 10 வெள்ளி காசு அவளுக்கு முக்கியம். அதுல 1 தொலைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன பண்றா, சிரத்தை எடுத்து அதை என்ன பண்றா, தேடி கண்டுபிடித்து அது எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவள் சந்தோஷப்படுகிறதை நான் பார்த்தேன். அடுத்தது நமக்கு அறிந்த பகுதி யாரு? இளையகுமாரன். இந்த இளையகுமாரன் என்ன பண்ணான், அவன் வந்து முதல்ல தகப்பனை விட்டு தனியா இருந்தானா? இல்ல, தகப்பனோட அன்புலதான் இருந்தான். தகப்பன் அவனை நல்லா நேசிச்சார், எல்லா உரிமையும் அவன் கொடுத்திருந்தார், நல்ல சாப்பாடு கொடுத்திருந்தாரு, வசதி கொடுத்திருந்தார், எல்லா விதமான சவரட்சணையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இவன் எங்க போனான்? அவன் விலகி போனான், தூர தேசத்துக்கு போனான். தகப்பனுடைய மனதை அவன் என்ன பண்ணான், காயப்படுத்தினான். அவ்வளவு அன்பு காட்டுறார் தகப்பன். எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குத்தானே என்று சொல்லுகிறார். எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குத்தானே என்று சொல்றார். அப்படியும் என்னுடைய சொத்தை இப்பொழுதே பிரித்து கொடு என்று சொல்லி அவன் போனான். போய் மனம் வருந்தி திரும்பி வரும்போது அவனுக்கு என்ன செய்தாரு, அவன் தூரமா வருகையில் என்ன பண்ணாரு, அவன் வரட்டும் சேர் போட்டு உட்கார்ந்தாரு. வீட்டுல என்ன பண்ணாரு, இல்ல வேலைக்காரர் விட்டு போய் கூட்டு வாங்கன்னு சொன்னாரு. என்ன பண்ணாரு, இவர் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து சுத்தம் செய்து, இவன் தொடர்ந்து போனான், இவன் இப்போது எனக்கு கிடைத்தான், இவனுக்கு என்ன செய்யுங்க, புது வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, பாதரட்சியை கொடுங்க என்று சொல்லி கொடுத்த ஆட்டை அடித்து, மாட்டை அடித்து என்ன பண்றாரு, அவனுக்கு விருந்து பண்ணினார் என்று சொன்னார். இதெல்லாம் ரெஸ்டோரேஷனை குறிக்கிறது. ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல்ல, பாவி மனம் திரும்புதல் குறித்து சொல்லல. அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்து அவரை விட்டு விலகி போன பிறகு போகட்டும் என்று விட்டு விடாமல், எப்படியா கேடா கெட்டு போ என்று விட்டு விடாமல் அவனை தேடி போகிற உள்ளத்தை இந்த 15ஆம் அதிகாரம் விளக்குகிறது என்று சொல்லிட்டார். மேபி போசேத்துக்கு தாவீது காட்டின அன்பை காட்டிலும் உன் மீது அன்பை காட்டிலும், அந்த மேய்ப்பன் தொடர்ந்து போன ஆட்டைக்கு அன்பை காட்டிலும் உன் மீது அன்பை காட்டினார். இந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு தொலைத்தால் ஸ்திரீக்கு, அந்த ஸ்திரீக்கு இருந்த நினைவை காட்டிலும் உன் மீது அவருடைய நினைவு அதிகமாக இருந்தது. நம்மள உன் மீது அவருடைய அன்பு அதிகமாக இருந்தது. கெட்ட குமாரனை காட்டிலும் உன் மீது அவர் அன்பு கூர்ந்தார். He wants to restore you. உன்னை மீட்டு உருவாக்கம் செய்ய அவர் விரும்புகிறார். அவருடைய அன்புக்குள்ளாக நீ வருவாயா என்று ஆண்டவர் இந்த சமயத்தில் கேட்கிறார். ஒருவேளை நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்க மனது கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையினாலே கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமா இருக்க. ஒருவேளை இங்க வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ்லான்னு சொல்லலாம், ஆனாலும் கூட கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஆன இடைவெளி ரொம்ப தூரம் இருக்கலாம். கர்த்தரை விட்டு நீங்க போய் வெகு நாட்கள் இருக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம். வாய் பேசுது, வாய் பேசுனா கர்த்தருடைய பிள்ளை, ஆனாலும் உங்க மனசு சொல்லுது நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லை. ஆண்டவர் இப்பொழுது பந்திக்கு முன்பாக பேசுகிறார். He wants to restore you. He wants to give the joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க விரும்பும். சோகமா இருக்காது. Don't be sorrowful. Don't be a long face. He wants to return the happiness. He wants to give the joy and happiness to you. You want to see that you
become his people, his son, his daughter. அது அப்படிப்பட்ட நிலைமைக்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறார். 2 காரியத்தை பார்த்தோம். முதல்ல மேபிபோசேத் எப்படி அவன் மீட்டு உருவாக்கப்பட்டு செய்யப்பட்டான், கர்த்தருடைய அன்புக்குள்ளாக அவன் வந்தான் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உதாரணத்தை பார்த்தோம். கடைசியாக ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசித்து முடிக்கலாம். பிலமோன். 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இங்க கவனிங்க, ஒரு சாப்டர் இங்க பாருங்க, என்ன பாருங்க, எடுத்துட்டீங்களா? கதை கேட்டு இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுறாரு. பிலமோன் யார்? இந்த பிலமோன் கொலோசே என்ற ஒரு ஊர். கொலோசே என்ற ஊர், இப்ப சென்னை இருக்கு இல்லையா, மதுரை இருக்கு இல்லையா, அது மாதிரி கொலோசே என்ற ஒரு ஊர் இருந்தது. அது எங்க இருக்குது? இப்ப இருக்கிற டர்க்கி இருக்குங்களா, துருக்கி நாட்டுல கொலோசே என்ற பட்டணம் இப்பயும் இருக்கு. அந்த பட்டணத்துல ஒரு சபை இருக்கு. அந்த சபை வந்து அந்த ஒரு வீட்டுல கூடி வருது. ஒரு வீட்டுல அந்த சபை கூடி வருது. அது யாரோட வீட்டுல கூடி வருதுன்னு சொன்னா, பிலமன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய வீட்டுல கூடி வருது. அவன் யாரு? வசதியானவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மரியாதை கொடுக்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாலும் கேட்டுக் கொள்கிற ஒரு. இந்த பிலமோன் எங்க இருக்கிறான்? கொலோசே பட்டணத்துல இருக்கிறான். கொலோசே பட்டணத்துல இவனுடைய வீட்டுல தான் என்ன பண்றாங்க, அந்த சபையானது கூடி வருகிறது. இப்ப இந்த பிலமோனுக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை இருக்கிறான். அப்பெல்லாம் அங்க அடிமை இருப்பான். அவன் பேர் ஒனேசிமோ என்ற அடிமை இருக்கிறான். இவன் வந்து பிலமோனுக்கு என்ன செய்தான் என்று தெரியல, ஆனா ஏதோ தப்பிதம் பண்ணிட்டான், அது மட்டும் தெரியுது. ஒருவேளை பிலமோனுடைய சொத்தை அபகரிச்சிருக்கலாம், பொருட்களை திருடி இருக்கலாம், ஏதோ ஒரு தவறை வந்து தன் எஜமானனுக்கு இந்த அடிமை செஞ்சான். அந்த அடிமையின் பேர் என்ன? ஒனேசிமோ அந்த அடிமையின் பேர். யாருக்கு துரோகம் செஞ்சான்? இவன் துரோகத்தை செஞ்சுட்டு அந்த கொலோசே பட்டணத்துல இருக்க முடியலையே. அந்த கொலோசே பட்டணத்துல பெரிய பணக்காரன் யாரு? பிலமோன். அவனுக்கு ஆட்கள்லாம் தெரியும். உயிருக்கு பயந்து என்ன பண்றான், தப்பிதத்தை செய்து விட்டு இவன் ஓடுகிறான். ஓடி போய் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருக்கிறான்னு சொன்னா, சிறையில இருக்கார். எங்க? வேறு பட்டணத்துல அவரு சிறையில இருக்காரு. கிறிஸ்துவ நிமித்தமாக கட்டப்பட்டவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எழுதும்போது அவர் சிறையில இருக்கார். He was kept in prison. அப்ப இவர் ஒரு செல்லுல இருக்கும்போது இன்னொரு செல்லுல யாரை கொண்டு வந்து அடைக்கிறாங்க? ஒனேசிமோவை கொண்டு வந்து அடைக்கிறாங்க. ஒனேசிமோ எப்படிப்பட்டவன்? ஓடி வருகிறான், எஜமான இடத்துல இருந்து ஓடி வர்றான், தப்பிதத்தை செய்து ஓடி வந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக இருக்கிற? அவர் தப்பு பண்ண திட்டாரா? என்ன பண்ணார்? அவரு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருந்ததுனால அவரை சிறையில் வச்சிருக்காங்க. இப்ப பவுல் இந்த செல்லு, அடுத்த செல் யாரு? இப்ப இந்த பவுல் வந்து சும்மா இருப்பாரா? அவர் சாட்சி கூறுறாரு, ஆண்டவர் குறித்து கூறுறாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் பாவியை மன்னிக்கிற தேவன், பாவத்தை செய்யக்கூடாது, அவர் தான் சிலுவையில மரித்தாரு, ரத்தத்தை சிந்தினா உன்னை ரட்சித்தார் என்று உபதேசத்தை சொல்ல சொல்ல ஒனேசிமோ என்ன பண்ணான்? மனம் திருப்பினான். அவனுடைய மனம் மாறினது. அவன் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இப்போது சவுல் இன்னும் சிறைசாலையில் இருக்கிறாரு. ஒனேசிமோ விடுதலையாக போகிறான். ஒனேசிமுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எங்க. ஒனேசிமோ எல்லாத்தையும் சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். யாருக்கு தப்பு பண்ண? என் எஜமானாகிய பிலமோனுக்கு தப்பு பண்ணன்னு சொல்லிட்டான். இப்போ ஒனேசிமோ விடுதலையாக போகிறான். அந்த சிறையில இருந்து விடுதலையாக போகிறான். இப்பொழுது நீ எங்காவது போய் பழச்சிக்கன்னு சொல்லல, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுற. அதுதான் இந்த நீங்க படிச்ச பிலமோன் என்ற லெட்டர். ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? பிலமோனுக்கு எழுதுறாரு. கொலோசே பட்டணத்திலே இருக்கக்கூடிய பிலமோனுக்கு எழுதுறாரு. அந்த எழுதின அந்த கடிதம் தான் இந்த கடிதம். இது யார் கையில கொடுத்தா தெரியுமா? ஒனேசிமோ கையிலே கொடுக்குறாரு. நீ இப்ப எங்க போனோம்? நீ தப்பிதம் செஞ்சிய அந்த எஜமான இடத்துல போய் இந்த லெட்டரை கொடுன்னு கொடுத்தாரு. இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு என்று சொன்னா, 1-10 வரை 1-9 வரை பிலமோனை குறித்து விசாரிக்கிறார். உன்னுடைய வீட்டுல கூடி வர சபையெல்லாம் எப்படி இருக்குது? லெட்டர்ல அப்படிதானே இருக்கும். உன்னுடைய வீட்டுல கூடி வர
சபையெல்லாம் எப்படி இருக்குது, அபியால் எப்படி இருக்கிறா, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரித்து இருக்க பிறகு அவர் சொல்கிறார் 10ஆம் வசனம், என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். கட்டப்பட்டிருக்கையில் ஜெயில இருக்கும்போது நான் பெற்ற மகன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்ற மகன். இப்போது அவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள புது சிஷ்டியா இருக்கிறான். ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு ரட்சிக்கப்படுறான்னு சொன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வர மறுபடியும் பிறக்கிறான், ரீபர்த் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். இதுவரையும் அவன் புதிதாக பிறந்த குழந்தை அல்ல. பாவத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிதாக பிறக்கிறான். ஆகவே பவுல் சொல்றாரு, நான் பெற்ற மகன் யாரு? ஒனேசிமு. ஒனேசிமுக்காக நான் உன்னை என்ன சொல்றேன்? கட்டளையா சொல்றேன். நான் சொன்னது கேளுடா டேய் பிலமோனே, நான் சொல்றது கேளு. நான் உன்னை விட பெரிய ஆள், கர்த்தருக்குள்ள நான் பெரிய ஆள் அப்படி நான் சொல்ல. உன்னை நான் என்ன பண்றேன்? மன்றாடி ஒண்ணு கேட்கிறேன். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு 11ஆம் வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். எப்ப உன்னை விட்டு போனானே, உனக்கு தப்பிதத்தை செய்து ஓடி போனானே, அப்போ அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், வெறுக்கப்படத்தக்கவன். இப்பொழுது உமக்கு பிரயோஜனம் பண்ணான். ஒனேசிமு தெரிஞ்சிட்டான்பா. ஒனேசிமு கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அவன் திரும்பவுமாக அன்புக்குள்ளாக வந்துட்டான். அவனை குறித்து என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் அவனை அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள். எப்படி இருக்கிறானா? நீ ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டனா, பிலமோனே நீ ஒனேசிமுவை நீ ஏற்றுக்கொண்டனா என்னுடைய உள்ளத்தை ஏற்றுக்கொண்டது மாதிரி. எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றோம்? யாரு? திருட்டு பையனுக்கு யூஸ் பண்றது. மனமாறினவனுக்கு பயன்படுத்துகிறார். உன்னை மன்றாடுகிறேன்னு சொல்றாரு. அவன் என் உள்ளத்தை போல இருக்கிறான்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும்போது என்னுடைய சகோதரனை போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார். 15வது வசனத்துல பாருங்க, அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன் பிரியமுள்ள சகோதரமாய் இருக்கும்படிக்கு. பிரியமுள்ள சகோதரன் யாரு? அவன் பிரியமுள்ள சகோதரன், என் உள்ளத்தை போல அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். பாருங்க 17வது வசனத்துல அங்க நம்ம வாசிக்கிறோம், நீ என்னை உம்மோடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல நீ யாரை ஏற்றுக்கணும்? நான் வந்தா எப்படி ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுப்பா, நீ வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவ. இப்ப பவுல் பிலமோனை பார்க்க கொலோசிய பண்றதுக்கு போனாக்க பிலமோன் துக்கமா இருப்பானா? வீட்டுல எப்படிப்பட்ட விருந்து ஆயத்தம் பண்ணுவான், எப்படி போய் ரிசீவ் பண்ணுவான், எப்படி கட்டி அணைப்பான். அது போல என்ன செய்யணும்? பிலமோன் இந்த ஒனேசிமு வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அப்படி நீ செய்ய வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்வது போல செய்யணும். பாருங்க, இதுதான் மீட்டு உருவாக்குறது, ரெஸ்டோரேஷன். பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவது என்பது இப்படிதான் இருக்கணும். அவனை என்ன செய்யணும்? ஒரு சகோதரனாக நீ ஏற்றுக்கொள்ளணும். என் உள்ளத்தை நீ ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளணும். அவன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறான். அடிமையாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதல்ல அவன் அடிமையா இருந்தான். இப்ப யாரு? உன்னது பிரியமுள்ள, எனது பிரியமுள்ள சகோதரனாக அவன் காணப்படுகிறான். பாருங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தான், ஏதாவது திருடிட்டான்னாக்கா என் கணக்குல வச்சுக்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை உனக்கு கொடுத்து தீருவேன் என்று சொல்றார். யாருக்காக? இவர் ஏதோ கடன்பட்டாரா பிலமோன் கிட்ட? ஒனேசிமு தப்பிதம் செஞ்சானே, உனக்கு நஷ்டம் வந்ததுல, அதனால அந்த நஷ்டத்தை நான் என்ன பண்றேன்? நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. அதுதான் முக்கியமானது. பாருங்க 19வது வசனத்துல, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். ஒனேசிமு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு தீர்ப்பேன். நீர் உண்மைக்காமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்றார். எங்க போய் பிடிச்சாரு பாருங்க. அவன் பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்கணும், ஆனா நீயே என்ன பண்ணலாம்? எனக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த
தூரமாய் போன தப்பிதம் செஞ்ச இந்த ஒனேசிமுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிலாம் பரிந்து பேசி அவனை சேர்த்துக் கொள்கிற காரியத்தை பாரு. அவன் யார்? நல்லவன் அல்ல. ஒனேசிமு நல்லவன் அல்ல. அவன் ஒரு துரோகி. கர்த்தருடைய பிள்ளையாகிய பிலமோனுக்கு துரோகம் செய்தவன், அடிமையானவன். ஆனாலும் கூட அவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு மனம் திரும்பின பொழுதோ அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு சொல்கிறார், அவனுக்காக வாதாடுகிறார், அவனுக்காக மன்றாடி பேசுகிறார். அவன் என் உள்ளத்தை போல இருக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளு, அவனை அடிமையானவனாக ஏற்றுக்கொள்ளாது, என் சகோதரனாக நீ அவனை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி ஒரு மனம் திரும்பியவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லிப்பார். அவை ரெஸ்டோரேட் தி சோல். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அங்கே நம்ம வாசித்தோம் இல்லையா, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், மேபிபோசேத்தை தாவீது எப்படி ஏற்றுக்கொண்டார். மேபிபோசேத் யார்? நல்லவனா? இல்ல, யோனாத்தானுடைய மகன். யோனாத்தான் யார்? சவுலுடைய மகன். அவன் பகைக்கப்பட வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன், அவன் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட வேண்டியது. அப்படிப்பட்டவன் மேபிபோசேத்தை சவுல் தாவீது இடத்துல சொல்லுறான் வார்த்தை, ஒரு நாய் நானுங்கிறான். என்னது? செத்த நாய்க்காச்சும், உயிருள்ள நாய்க்காச்சும் ஒரு மரியாதை இருக்கு, செத்த நாய்க்கு என்ன மரியாதை? நான் ஒரு செத்த நாயின்னு சொல்றான் மேபிபோசேத். அப்படி இல்லை, எங்க கொண்டு போய் வைக்கிறான் தெரியுமா? ராஜகுமாரர்கள் சாப்பிடக்கூடிய இடத்துல அவனை கொண்டு போய் வைக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை முறை சொன்னான், என்னுடைய மேஜையில அவன் பண்ணுவான், அசனம் பண்ணுவான், அசனம் பண்ணுவான். எத்தனை சொன்னாங்க? அவருடைய மேஜையில பங்கு பார்த்தான், அது சொன்னான். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அங்கே தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை குறித்து, நம்ம ஆட்டை குறித்து வாசித்தோம். அதை தோல்ல தூக்கி போட்டுக்கொண்டு வந்தான். அந்த ஆட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கலாமா? நான் கூட பார்த்த நாய் ஏதாச்சும் ஓடிட்டு இருந்தாங்க, அவங்க எஜமான பிடிச்சி இழுத்துட்டு போறது பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவாங்க. பிள்ளைகளை கூட அழுதுகிட்டே போவோம் சில பிள்ளைங்கள்லாம். அவன் அம்மா எப்படி இருப்பாங்கன்னா கொடுமையா இருக்கும். பாத்தீங்கன்னா ரோட்ல இழுத்துட்டு போறத பிள்ளைங்கள எப்படி இழுத்துட்டு போவாங்க? அரை மணி இழுத்துட்டு போவாங்க, தரன்னு இழுத்துட்டு போவாங்க கையை பிடிச்சி பிள்ளைய. என்ன கேட்டாக்கா வீட்டை விட்டு ஓடிட்டான், திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆட்டை எப்படி தோல்ல தூக்கி போட்டுக்கொண்டு போறாரு. வெள்ளிக்காசை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறார் அந்த ஸ்திரீ. மனம் திரும்பி வருகிற மைந்தனை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அந்த தகப்பன். ஒனேசிமை குறித்து பார்க்கிறோம். அவன் துரோகி, தப்பிதங்களை செய்தவன். ஆனாலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ரெஸ்டோர் பண்றார், அவனை அரவணைத்துக் கொள்கிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறார். எப்படிப்பட்ட காரியம்? என் உள்ளத்தை போல, என் சகோதரனாக, என்னை ஏற்றுக்கொள்வது போல, அடிமையானவனாக அல்ல, அவனை சுயாதீனனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒனேசிமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு சொல்லுகிற காரியத்தை. ஆகவே the Lord of restoration உன்னை மீட்டு உருவாக்கம் செய்ய விரும்புகிறார். நீ அவருக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை, அவர் அன்பு வற்றி போகவில்லை, அவருடைய அன்பு வற்றி போகவில்லை. நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் உன்னை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கான். நீ மனம் வருந்த வேண்டாம். ஒருவேளை இங்க நீ உட்கார்ந்து இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிற, நீ மற்றவங்க முன்னாடி நடிக்கலாம், எல்லாருக்கும் பிரைஸ் தான் சொல்லலாம். ஆனாலும் உள்ளமும் அவருடைய உள்ளத்தை விட்டு தூரமா இருக்கிறது. அது அவர் விரும்புவதில்லை. உன்னோடு கூட உறவாட விரும்புகிறார், உன்னோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். ஆகவே உன்னை மீட்டு உருவாக்கம் செய்ய விரும்புகிறார். அதற்கு நாம இடம் கொடுக்கலாம். அவருடைய பந்தியில எப்பெல்லாம் நித்தமும் ஆசனம் பண்ணினான், எப்பெல்லாம் தாவீது ராஜா பந்தியை ஏற்படுத்துகிறார், அப்பெல்லாம் பந்தியில பங்கு பெற்றான். யாரு? நாமும் கூட அந்த கிருபையை பெற்றவர்களாக அவருடைய பந்தியிலே பங்கு.